To honor our resource person, may I request our Reverend Rector, Dr. Basil Xavier, to honor Reverend Dr. Rudel CMF with a shawl. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அதிபர் தந்தை அவர்களே, டெப்யூட்டி பிரின்சிபல் அவர்களே, இன்றைய நாளை தங்கள் பொறுப்பில் ஏற்று எவ்வளவு சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மென்டல் வெல்பீயிங் கிளப், கவுன்சிலிங் செல், மென்டார் கேர் அண்ட் ரோட்டரி கிளப், may extend my hearty good evening to all of you. Good evening to all. Okay, இன்னைக்கு நாம் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருப்போம் எல்லா நேரத்திலும். இப்போ நமக்குரிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாழுறோம், இது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் how we can balance ourselves and travel, that's very important for us. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சில பவர் பாயிண்ட்ஸ் போட்டு வந்தேன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கை சூழல் அப்படின்னு சொல்லும்போது மறந்து போன ஒரு மனம் அப்படின்ற சூழல் தான் நமக்கு மத்தியில் இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னாடி ஃபாதர் கேட்டார், உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா? அதே கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யோசிக்கிறேன். ஏன் பல நேரங்களில் நம்ம நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, நம்முடைய உடல்நிலையை நல்லா இருக்கீங்களா என்ற கேள்வி வந்த உடனேயே நம்முடைய ஸ்கேனிங் அப்படின்றது நம்முடைய உடல் நலத்தை மட்டும் ஸ்கேன் பண்ணுறோம். அதனால் இல்லைங்க எனக்கு இன்னைக்கு காய்ச்சலாக இருக்குது, இல்லை கை சரியில்லை, உடம்பு சரியில்லை, ஏன் நல்லா இல்லை அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன்னு வச்சுக்குவேன். நீ சொல்லக்கூடிய பதில் என்ன? கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, முட்டி வலிக்குது, ஏதாவது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளை சொல்கிறேன். ஆனால் நம்ம எப்பொழுதுமே என்னுடைய மனசு வலிக்குது அப்படின்ற மாதிரி வெரி ரேர்லி வி திங்க் அபவுட் அவர் மைண்ட். மனசு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறந்து போய்விட்டது அப்படின்றது மட்டுமல்ல, நம்முடைய கல்வி சூழலிலேயே எந்த நிலையிலும் சரி, இந்த கல்வி சூழலில் மனசுக்கு இடமில்லாத ஒரு சூழலில் தான் நாம் இத்தனை ஆண்டுகளாக பயணித்து கொண்டு வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே ஃபாதர் சொன்னது போல், நான் என்னுடைய எம்எஸ்சி பிஹெச்டி மணிலாவில் பிலிப்பைன்ஸில் படித்தேன். இட் வாஸ் வே பேக் இன் 2005. அந்த நாட்களில் மணிலா சிட்டியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு சின்ன பள்ளி, கிளாரட் பள்ளி தான், இங்கே ஒரு சின்ன பள்ளி வச்சுருக்கோம். ஆனால் இதை மாதிரி இல்லை. அந்த ஸ்கூலில் ஒன்லி அரவுண்ட் 11,000 பாய்ஸ், ஒரு 11,000 பாய்ஸ் படிப்பாங்க. அப்படி ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் உள்ளுக்கு நுழைஞ்சோம் அப்படின்னா கவுன்சிலிங் செல் அப்படின்னு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அப்போதே பிஃபோர் 20 years அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளுக்கு நுழைஞ்சோம் அப்படின்னா ஏறக்குறைய 40-50 பேர் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு வேரியஸ் கேட்டகரிக்கு உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ அதில் கேஜி செக்ஷனுக்கே கவுன்சிலர்ஸ் அப்படின்றது ஃபார் மீ இட் வாஸ் சர்ப்ரைசிங் இன் த பிகினிங். நான் தொடக்கத்தில் போன உடனே இட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ், வாட் தீஸ் கைஸ் ஆர் கோயிங் டு டூ அப்படின்றது தான். இந்த எல்கேஜி பிள்ளைங்க இவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு தோற்றம். ஆனால் அங்கே போய் உட்காந்து பார்த்தோம். ஒன் ஆர் 2 days I went to the classroom and I was sitting along with the students there. அப்போ அங்கே இவங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்குறப்ப தான் தெரியுது, நம்ம நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? ஒன்று வகுப்பறையில் திட்டுவாங்க, அல்லது லோயர் கிளாஸஸ் இப்போ உங்களை அடிக்கிறது இல்லை, சின்ன கிளாஸ்ன்னா என்ன பண்ணுவாங்க? they usually beat you. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பேரண்ட்ஸ் வர சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியலை அப்படின்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஸ்கூலை விட்டே
வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்றது தான் நிலை. அங்கே பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யூனோ வாட் ஹேப்பன், ஒரு குழந்தை பிஹேவியரலாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒழுங்கீனம் இருக்கிறது அப்படின்னா அதை ஸ்பாட் அவுட் பண்ணி உடனே தே சென்ட் ஃபார் கவுன்சிலிங் போகிறாங்க. போயிட்டு தென் இஃப் தேர் இஸ் கவுன்சிலர் ஆல்சோ சைட் பை சைட் டஸ் சம் அசஸ்மெண்ட்ஸ். இப்போ சைக்கோமெட்ரிஷியன்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் அசஸ்மெண்ட்டு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இஃப் தேர் இஸ் சர்டைன் சைன்ஸ் ஃபார் சேஞ்ச், இந்த பிள்ளை வந்து அதே கிளாஸுக்கு ரிட்டர்ன் ஆகும். கொஞ்ச நாளை கவுன்சிலிங்க்கு அப்புறம் இஃப் தேர் இஸ் நோ சேஞ்ச் தே வில் பி சென்ட் டு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படின்னா அவங்கள மாதிரியே பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ஸில் இருப்பாங்க. ஸோ தே ஆர் சென்ட் தேர். நமக்கு தொடக்க நிலையிலிருந்து, அதாவது ஒரு குழந்தை தவறு செய்கிறான் அப்படின்னா இவனுடைய மனம் எப்படி வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது இவனுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலே பாதிக்கப்படுகிறது, இதை வந்து தெளிவுற ஆய்ந்து அறிந்து அதற்குரிய வழிகாட்டுதல் சின்ன வகுப்பிலிருந்தே இருக்கும். இப்போ நமக்கு எங்கேயுமே இந்த சிஸ்டம் பார்க்கவே முடியாது. And just recently there are schools and colleges introducing counseling services. அதுவும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா they will say 300:1. அப்படின்னா உங்களுக்கு what is your college strength? உங்கள் காலேஜ் ஸ்ட்ரென்த் என்ன? ஆல்மோஸ்ட் 3000. அப்போ மினிமம் 10 கவுன்சிலர்ஸாவது இருக்கணும் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு. அப்படின்றது தான் அவங்க ப்ரொபோர்ஷனேட். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு மனநலம் அப்படின்றது அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா இங்கே என்ன செய்வாங்க, நம்ம போலீஸ் ஆஃபீஸ் நல்லா நங்குன்னு குத்தி நயப்படைச்சிருவான். அதர்வைஸ் வாட் தே டூ இஸ் அக்யூஸ்டாக இருந்தாலும் காலி பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் த சிஸ்டம் ஃபார் அஸ். ஆனால் அங்கே என்ன அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒன் லாயர் அண்ட் அ சைக்காலஜிஸ்ட் வில் ஒர்க் டுகெதர். ஒரு கிரிமினல் அல்லது ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்கன்னா தே ஒர்க் டுகெதர். வை? இவனுடைய இந்த செயல்பாடுகளுக்கு பின்னணி என்ன, இவனை வந்து மனதளவில் பாதிக்காமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் மனசு அப்படி மறந்து போச்சு அப்படின்றதில்ல. இன்னொரு why people do not pay attention to their mind or why don't they care for minds. உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளோடு நீங்கள் நடப்பீங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் we never seek any help for that. உங்களுடைய கை உடஞ்சிச்சு டாக்டர்கிட்ட போனேன், கால் உடஞ்சிச்சு டாக்டர்கிட்ட போனேன், காய்ச்சல் இருமல் டாக்டர்கிட்ட போனேன்றீங்க. பட் when you have certain issues related to mind, நம்ம வந்து யார்கிட்டையாவது போனோம் அப்படின்ற எண்ணம் நம்ம பலருக்கும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் மிஞ்சி போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் கவுன்சிலிங் போயிட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன, டேய் எங்கே இருந்துடா வர, அவனுடைய ரியாக்ஷன் நீ சொல்லக்கூடிய பதிலை கேட்ட உடனே வித்தியாசமாக இருக்கும். அதாவது எங்கே போயிட்டு வர அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டல் போனேன், கை உடைஞ்சிச்சு, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன்னா ஒன்று அப்படியா சரின்னு விட்டுருவாங்க. இன்கேஸ் யூ டெல் தம், நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எங்கே போயிட்டு வர, கொஸ்டின் ரிப்பீட்ஸ், திருப்பி கேட்பான், எங்கே சைக்கியாட்ரிஸ்டா, ஆஹா டேய் என்னடா மென்டல் ஆயிட்டியா, இம்மீடியட் ரியாக்ஷன். ஏன்? நம்முடைய சமூகம் இன்னும் மனநலம் தொடர்படுத்திய ஒரு தெளிவில்லாமல் இருப்பதால் இன்னும் இது ஒரு குறைபாடு. இட் இஸ் லைக் அ ஸ்டிக்மா. இது வந்து ஏதோ ஒரு குறைபாடு, செய்யக்கூடாததை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை நமது மத்தியில் இருக்கிறது. அதனால தான் பல நேரங்களில் மனநலத்தை பேண வேண்டும் என்கிற எண்ணம் நம்மில் பலருக்கும் இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐ வாஸ் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை.
அங்கே என்னுடைய ஃபர்ஸ்ட் இயரில் பிஃபோர் 9 years the students have enacted a skit. அப்போ நான் அங்கே கவுன்சிலராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அந்த ஸ்கிட் என்ன அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இல்லம். இந்த இல்லத்தில் சாதாரணமாக நீங்கள் யாரை பார்ப்பீங்க? வெவ்வேறு விதமாக வாழ்க்கை பிரச்சனைகளோடு வந்தவங்க. ஆனால் அந்த ஹோம் அதுக்கான ஹோம் அல்ல. அந்த ஹோம் வந்து செல்போனால் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 5 பேர் உக்காந்துருக்காங்க. அங்கே அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தேர் கான்வர்சேஷன்ஸ், இவங்க பிரச்சனைகள் அது இது எல்லாமே செல்போன் தொடர்படுத்தியதாகவே இருக்கு. அப்படியே பிரச்சனை, சண்டை போடுறான், எல்லாமே அவன் பேசுறது, சாப்பாடு எல்லாமே அவன் பேசக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாமே செல்போன் தொடர்படுத்தியதாக இருந்தது. இப்போ செல்போனால பைத்தியமானவங்களா அப்படின்றது அன்னைக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் இன்னைக்கு செல்போனால பைத்தியமானவங்களா ஆச்சரியம் இல்லை எனக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளியில் போய் கவுன்சிலிங் போனோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் அபவுட் லோ அச்சீவ்மெண்ட்ஸ். தங்களுடைய வாழ்க்கையில் சரியாக படிக்க முடியல, அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோட பிரச்சனை, இப்படி தான் இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு கவுன்சிலிங் பண்ண போகிறோம். டாப் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன தெரியுமா? ட்ரக் அபியூஸ் அண்ட் செல்ஃபோன் அடிக்ஷன் டிஸார்டர். இந்த ரெண்டும் தான் மெயின் ப்ராப்ளம். இதில் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு சில கேசஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் கதையாக சொல்லலை, நான் அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஒரு சில கிளையன்ஸ். ஏறக்குறைய 8 மாணவர்கள், கல்லூரியாக இருந்தாலும் சரி, பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஹையர் கிளாஸஸ் வந்தாங்கன்னா மேக்சிமம் ட்ரக் அபியூஸ் அல்லது செல்ஃபோன் அடிக்ஷன், இது ரெண்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் 1, 2 அப்படின்னு கூட யோசிக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 7-10 பேரில் ஒரு 7-8 பேர் தாராளமாக வருவான். ஓகே, இதில் எனக்கே ஆச்சரியம் பல நேரங்களில், உங்களில் இன்னும் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர் இருக்கலாம், பலரும் வந்து லவ் மேட்டரோடையே கவுன்சிலிங் நிறைய பேர் வருவான். ஆனால் அதுவே அதிகப்படியாக இன்னைக்கு பார்க்க முடியலை. அதை விட உங்களுக்கு மது போதைப் பொருள் மேலே உள்ள மோகம்தான், அடிக்ஷன் தான் அதிகமாக பெருசாக தெரியுது. அதாவது ஒரு ஆண் பெண்ணை லவ் பண்ணுறதும் ஒரு பெண்ணு ஆணை லவ் பண்ணக்கூடிய காலங்களை விட, அது தொடர்படுத்திய பிரச்சனைகளை விட, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனை என்ன தெரியுமா? போதைப் பொருளை லவ் பண்ணுறது, செல்போனை லவ் பண்ணுறது. இதுதான் அதிகப்படியாக நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான், உங்களை மாதிரி. அவங்க அப்பா ரொம்ப ஆர்வமாக கூட்டிகிட்டு வந்தார். அவர் ரொம்ப சோகமாக இருந்தாப்புல. என்னான்னு கேட்டேன். அது சார், நான் மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை? அது நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய மகன் இந்த குறிப்பிட்ட இடத்தில் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னுடைய வேலையெல்லாம் விட்டு இவனுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்து நான் மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவனுக்காக தான் என் வாழ்க்கையை பூரா நான் வந்து ஒப்படைச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா அந்த செல்ஃபோன் பயன்படுத்தி அவன் எப்படி மாறி இருக்கிறான்றது எனக்கே புரிஞ்சிக்க முடியல அப்படின்ட்டு. அதாவது செல்ஃபோனில் இவன் தொடக்கத்தில் ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு சில காரியங்கள். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வருது. எதில் அப்படின்னா, இந்த மனநலம் தொடர்படுத்திய ஒரு சில வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறான். இப்போ சைக்காலஜிக்கல் சிக்னஸ் என்னென்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த இதுக்குரிய சிம்டம் என்ன அப்படி இப்படின்னு பார்க்க தொடங்குறான். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்னன்னா, இந்த பிரச்சனைகளை பற்றி இவன் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறான். யூடியூப்பில் அவனுடைய வீடியோ, பேரை சொல்ல விரும்பலை, அவனுடைய வீடியோ வந்து எப்படி மனநலம் தொடர்படுத்திய பிரச்சனைகளை நம்ம வந்து கையாள்வது எப்படி அப்படின்னு எல்லாம் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவன் எந்தெந்த நோயை பற்றி பேசுகிறானோ
அந்த நோயெல்லாம் அவனுக்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறான். ஏறக்குறைய இன்னைக்கு அந்த நம்முடைய மனதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு தனிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மைண்ட் வில் பிகின் டு ஜெனரலைஸ். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தனி மனிதன் ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு கோபம் இருக்கிறது, அதனால இந்த ஆணே சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண் கொஞ்சம் நாள்பட ஆண்களே சரியில்லை அப்படின்றது தான் ஜெனரலைசேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இவன் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தவன் நாளடைவில் மற்ற வீடியோக்களும் பார்க்க இன்னைக்கு அவன் பிஹேவ் பண்ணக்கூடியது என்ன? அன்னியன் படம் பார்த்துருக்கீங்களா? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். அதோட சில நேரங்களில் சில மனித தன்மையோடு அவன் செயல்படக்கூடிய தன்மை. இது ஒரு மாணவனுடைய நிலை. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இன்னொன்று செல்ஃபோன் யூசேஜ். ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரிக்கு போனேன், செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பையன். அவனுக்கு இந்த 2 விரலுமே பிரச்சனை. என்னென்னா ரெண்டும் சரியாக பெண்ட் ஆகாது. ரெண்டுமே செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தி ரேடியேஷன்னால் அஃபெக்ட் பண்ணப்பட்டதுனால he uses only this finger to write. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இதோடைய இம்பேக்ட் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இருக்குது அப்படின்றது தான். அதனால் மனநலம் என்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். மனம் என்கிறது அபார ஒரு சக்தியை கொண்டது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக ஜப்பான் நாட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்ச் என்ன அப்படின்னா, ஒரு பள்ளியில் வகுப்பறையில் 2 ஜாரில் they kept rice. ஓகே, சாதத்தை 2 ஜாரில் வச்சுட்டு ஒரு குரூப் வகுப்பறைக்கு உள்ளால வரும்பொழுது ஒரு ஜாரை டெய்லி பார்த்து ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ஜாரில் இன்னொரு குரூப் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே உள்ளுக்கு வரணும். அண்ட் இவென்ச்சுவலி இட் எண்டட் அப் லைக் எந்த ரைஸை பார்த்து அவங்க ஐ லவ் யூன்னாங்களோ அது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நாள்பட எதை பார்த்து ஐ ஹேட் யூன்னாங்களோ அது நாள்பட அப்படியே ரொம்ப ஃபங்கல் அட்டாக். பூஞ்சை அட்டாக் அது கரெக்டாக எல்லாமே கருப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய மனதுக்கு அபார சக்தி இருக்கிறது அப்படின்றது. நம்ம பல நேரங்களில் நம்முடைய சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. ஸோ we are all some way we just try to manage ourselves with daily activities. சும்மா அன்னன்னைக்குரிய சின்ன காரியங்களோடு நம்ம பயணிக்கிறோமே தவிர உடலை கவனிக்கிற அளவுக்கு நாம் மனதை பல நேரங்களிலே கவனிப்பதில்லை. அதுதான் இதை மாதிரி நாட்கள் நமக்கு மீண்டும் நினைவுறுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, மனம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே இந்த மனதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் அப்படின்றதும் நம்முடைய மனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக பயன்படுத்தப்படணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு we are in a global village. நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு பார்த்தா ஒரு காலத்தில் அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்காவா எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். நான் ஐ வென்ட் டு பனாமாவில் அந்த நார்த் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போய் கடலில் ஒருத்தர் குளிக்கிறாருந்தா குளிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ வி டுக் பாத் அண்ட் தென் வி செட், எங்கள் மேப்பில் வேர்ல்டு டே டெட் அண்டு இது தான், இங்கே நான் குளிச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி ஓகே, பட் நவ் வி டோன்ட் ஹாவ் டு கோ அண்டில் தேர். நீ இங்கே உட்காந்து உலகத்தில் மறுபகுதியில் என்ன நடக்குது அப்படின்றத within no time you can also see everything. Okay, so
அதனால நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, there is always kind of imbalance between virtual world and real world. நம்முடைய மனதிற்குள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா உலகத்துல இல்லை. பலரும் வீட்டிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா வீட்டில் இல்லை. பலரும் வகுப்பறையில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா வகுப்பறையில் இல்லவே இல்லை. இந்த சூழ்நிலை தான். there is always a conflict between your reality and your life. அப்ப இதுதான் நம்ம எப்பொழுதுமே இரண்டு உலகத்துக்கு மத்தியில நம்ம தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்கிறது. ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்வாரு, ஷெரி டர்க்கிள் என்கிறவர், we are connected but alone. நம்ம எல்லாருமே கூட்டத்தில் தான் உட்கார்ந்துருக்கோம் எல்லா நேரமும். பட் if cell phones are given in our hands, அத்தனை பேரும் 200 பேர் அல்ல 200 பேரா மாறிடுவோம். இப்போ ஒரு கூட்டமா இருக்கிறது 200 கூட்டங்களா நம்ம மாறக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. அதனால தான் சொல்றாரு, பல நேரங்களில் நாம் பிற மனிதர்களோடு தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா நாம் தனிமையில் தான் இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம். அதனால டிஜிட்டல் பேலன்ஸ் அப்படின்றது இனி செல்போனை தூக்கி போடுங்க அப்படின்றதல்ல. டோன்ட் பிகம் ஸ்லேவ்ஸ் டு செல்போன்ஸ் பட் நோ ஆல்சோ ஹவு டு யூஸ் இட். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால we require a kind of moderate and intentional awareness. நான் இதுல எதை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். Now we are entering into a world where we are all online all the time. இப்போ வகுப்பறையிலிருந்து வீட்டுக்கு போன உடனேயே நமக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்றது we will be online அப்படின்றது. ஓகே, அதனால செல்போனால ஒரு என்ன பாசிட்டிவ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are a lot of things which are positive. கொரோனா நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்த ஒரு பெரிய பிளஸிங் என்னது? செல்போன். செல்போன் இல்லாதவனையும் செல்போன் வாங்க வச்சதும், செல்போன்ல இன்னென்ன ஐட்டம் இருக்கும் அப்படின்னு நாலேஜ் இல்லாதவனையும் தேட வைத்ததும், புது புது ஆப்பை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருந்ததும், அது எல்லாத்துக்கும் மேல கொரோனா ஹாஸ் மேட் அஸ் லேசி பீப்புள். அதுக்கப்புறம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்க வேண்டும் என்கிற நாட்டமே இழந்து போன தருணமாக இன்னைக்கு நம்ம பல மாணவ மாணவியரிடம் பார்க்க முடிகிறது. ஸோ there is a kind of global connectivity of course. அதில் பாசிட்டிவ் நிறைய இருக்கு. படிப்பு தொடர்புபடுத்தி நம்ம நிறைய ப்ரௌஸ் பண்ணுறோம், பார்க்குறோம். அப்புறம் நம்முடைய நண்பர்களோடு இணைந்து வாழக்கூடிய நிலையில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ஐடியாஸ் மற்றவங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டுமல்ல, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில கருத்துக்கள் ஒரு சிலருடையது மட்டுமே அப்படின்றது இல்லாம நம்ம எல்லாருமே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம பலரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, there is a kind of psychological imbalance in everybody. ஒன்று கம்ப்யூட்டர் மற்றும் செல்போனுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை. சிம்பிளா சொல்ல போனா, நீ அடிமையா இருக்கிறாயா இல்லையா அப்படின்றத சிம்பிளா செக் பண்றது என்ன அப்படின்னா, டுடே இஃப் யூ கேன் சே ஐ கேன் சர்வைவ் ஒன் டே வித்தவுட் செல்போன், எத்தனை பேரால இருக்க முடியும்? ஒரு நாள் செல்போனையே தொடாம என்னால இருக்க முடியும். இந்த 250-30 பேர்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 25-30. ஓகே, எவனாலையும் முடியாது, ஆனா வெறுமனே கையை தூக்குறான் அப்படின்னு சொல்றான் இன்னொருத்தன். ஓகே, அதாவது நாங்க மனநலம் இவனுக்கு நல்லா இருக்கா இல்லையா, செல்போன் அடிக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல் கிரைட்டீரியாவே உனக்கு 24 hours
செல்போன் இல்லாம உன்னால் ஒரு நாளை கழிக்க முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா you are not addicted to cell phone. Simple. ஓகே, அதனால எப்பொழுதுமே செல்போன் அடிக்ஷன் நான் இருக்கனா இல்லையான்றதை நீ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். தென் anxiety and depression, ஆல்வேஸ் செல்போன் இல்லை அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் நமக்கு மத்தியில் என்ன ஒரு பய உணர்வு, சில நேரங்களில் இப்போ புதுவிதமான ஒரு நோய் உருவாயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நோமோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். நோமோஃபோபியான்னா என் ஃப்ரெண்டுடைய செல்ஃபோன் அடித்தாலும் என்னுடைய செல்ஃபோன் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஓகே, எங்கே போனாலும் நான் செல்ஃபோனே இல்லாமல் சர்வைவ் ஆகவே முடியாது என்னால் அப்படின்ட்டு அடிக்கடி செல்ஃபோன் இருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்கறது. ஓகே, அதனால் செல்ஃபோன் இல்லாமல் வாழக்கூடியது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று வந்து லோன்லினஸ் அண்ட் சோஷியல் ஐசோலேஷன். இது தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உங்கள் வீடுகள்லேயே 10 பேர் இருந்தால் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் 5 பேருமே 5 உலகத்தில் இருப்பீங்க. யூ டோன்ட் ட்ரை டு இன்டராக்ட். ஒரு காலத்தில் வந்து சாப்பிட்றது குடும்பமாக உட்காந்து சேர்ந்து பேசி சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து அப்படி இல்லை. பல குடும்பங்கள்லையும் யூ டோன்ட் சிட் அண்ட் டாக், யூ டாக் டு யுவர் செல்ஃபோன் அண்ட் தென் ஃபீடிங் இஸ் டன் பை அனதர் ஹேண்ட். அதனால் அது இன்னொரு சைடில் போயிட்டுருக்கும். சாரி. அப்போ நேற்றைக்கு காலையில் தான் பார்த்தேன், தெர் இஸ் அ வீடியோ அபவுட் ரோபோட் டாக்டர்ஸ். ரோபோட்ஸ் வந்து எப்படி டாக்டர்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் அ கியூரியாசிட்டி. ஸோ ஐ வாட்ச்டு தட் வீடியோ. உங்களில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. யாராவது பார்த்தியா? சைனாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ரோபோட் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ. ஓகே, அந்த வீடியோ என்ன அப்படின்னா அதோடைய கண்டென்ட்டு சைனா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ப்ரௌசிங் சென்டர்ஸ் வச்சுருக்கோம்ல நம்ம, அதே மாதிரி தே ஹாவ் ரோபோட் டாக்டர்ஸ் இன் சர்டைன் கேபின்ஸ். அப்போ உன்னுடைய பாடியை பற்றி நீ செக்அப் பண்ணணுன்னா நேராக போய் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் நின்னா இட் ஸ்கேன்ஸ் யுவர் ஹோல் பாடி அண்ட் தென் சேஸ் உங்கள் ப்ரெஷர் இது, உங்களுக்கு சுகர் இவ்வளவு, கொலஸ்ட்ரால் இவ்வளவு, என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் பாடியில் இருக்குது, அதுக்கு என்னென்ன மருந்து சாப்பிடுங்கன்னு இட் கிவ்ஸ் எ ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒரு பிரிண்ட் அவுட். அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து நீங்கள் எந்த மெடிக்கல் ஸ்டோருக்கும் போய் யூ கேன் கெட் மெடிசன் அண்ட் யூஸ் இட். ஆனால் அதுவே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறாங்க, குறிப்பிட்ட காலகட்டங்களில் இது வந்து மேலோட்டமான நோய்களுக்கு மட்டும் பொருந்தலாம், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில பெரிய நோய்களுக்கு கூட இது பொருந்தலாம். ஆனால் அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறது, எது எப்படி ஆனாலும் மனசு அல்லது உணர்வு தொடர்படுத்திய பிரச்சனைகளுக்கு ஒரு மனிதனிடம் நீ போய் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்படின்னா என்ன? கவுன்சிலிங். இந்த உலகத்தில் ஏஐ வந்து எதை வேணும்னாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்க, எந்த வேலையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் கவுன்சிலர்ஸ் ஜாப். ஏன்? கவுன்சிலர் வந்து 1-to-1 உட்கார்ந்து மனிதனுடைய உணர்வுகளை ஒரே நேரத்தில் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மனுஷன் உட்கார்ந்து தான் ஆகணும். இன்னொன்று வந்து லைக் ரோபோட்ஸ், ஹியூமன் திங்கிங் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆர் நாட் சேம் ஆல் த டைம். மனிதனுடைய உணர்வும் எண்ணங்களும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இல்லை. லாஸ்ட் மினிட் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவான், இப்போ திருப்பி கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இது வந்து ரோபோட்டுக்கு இவன் பொய் சொல்கிறான்டா அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரியலி சிட் வித் அ ஹியூமன் பர்சன் டு எக்ஸ்ப்ளோர் திங்ஸ். அதனால் உங்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக மனநலம் தொடர்படுத்தியது மிக முக்கியமான அம்சம். I just want to give you certain suggestions how best you can use your உங்களுடைய அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எப்படித்தான் நம்மை நாமே பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது. ஓகே, ஸ்டெப்ஸ் டு கல்டிவேட் டிஜிட்டல் பேலன்ஸ். ஒன்று வந்து யூ ஹாவ் டு செட் பவுண்ட்ரிஸ்.
அதாவது எந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய செல்ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது யூ ஹாவ் டு செட். இந்தந்த நேரங்கள், அல்லது என் அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப, அல்லது என்னுடைய நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கிற பொழுது, இப்போ வந்து 10 பேர் உட்காந்துன்னா 10 பேருமே செல்ஃபோனே வச்சு உட்காந்துக்கிறேன். ஓகே, யூ டோன்ட் இன்டராக்ட். ஸோ உங்கள் பவுண்ட்ரி என்ன அப்படின்றத, செல்ஃபோனுக்கு ஒரு பவுண்ட்ரியை போடு, அது முக்கியம். அடுத்து டிஜிட்டல் டீடாக்ஸ், இதைத்தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது நான் செல்ஃபோனே தொடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு கிரியேட் அ கண்ட்ரோல். அப்படி வருது அப்படின்னு சொன்னால் யூ வில் பி எ பர்சன் ஹூ இஸ் நாட் அடிக்டட் டு செல்ஃபோன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது என் செல்ஃபோனை எங்கேயாச்சும் போட்டுட்டு ஐ டோன்ட் டச் இட் அட் ஆல் அப்படின்ற கண்ட்ரோல் உனக்கு வரணும். தட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ். அடுத்து வந்து இன்னொரு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, curate your feeds. ஓகே, அப்படின்னா நீ வந்து எந்தெந்த சேனலை கரெக்டாக நாம் பார்க்கணும், எந்தெந்த சேனல் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை உனக்கு வேணும். இதில் என்ன அப்படின்னா, what we usually suggest is watch those items that can uplift your well-being and positivity in you. உங்கிட்ட நேர்மறையான எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய வெப்சைட்டை பாரு, அதை வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பி ப்ரெசன்ட். குடும்பத்து கூட இருந்தாலும் சரி, யார் கூட இருந்தாலும் சரி, நீ செல்ஃபோனில் கவனம் செலுத்துவதை விட உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் கவனம் செலுத்தக்கூடிய தன்மை உனக்கு வந்து அதிகப்படியாக இருக்கணும் அப்படின்றதும். ரீப்ளேஸ் ஸ்க்ரீன் டைம் வித் சோல் டைம். அப்படின்னா என்ன? இப்போ செல்ஃபோன் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, என்ன பண்ணுறது? இது வந்து நீங்கள் யூ டோல் மீ டு கீப் த செல்ஃபோன் அவே. ஓகே, செல்ஃபோனை தள்ளி வச்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு சோதனையாகவே இருக்குது அப்படின்னா வாட் வி சஜஸ்ட் இஸ், நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், உன்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் கண்டுபிடி. அப்படின்னா என்ன? யூ கேன் கோ அவுட் சைட் டு த கிரவுண்ட், பிளே சம்திங், அல்லது கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சம்வேர். அதே மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட்ஸை நீ கண்டுபிடிச்சின்னா உனக்கு வசதியாக இருக்கும். ஸ்லீப் ஹைஜீன். கீப் யுவர் ஃபோன் அவுட் சைட் யுவர் பெட்ரூம். எப்பொழுதுமே பெட்ரூமில் உனக்கு ஃபோன் இருக்குன்னா இன்னும் தூக்கம் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். வி ஆல்வேஸ் சஜஸ்ட் அட்லீஸ்ட் 1 or 2 hours பிஃபோர் யுவர் பெட் டைம் யூ ஹாவ் டு புட் ஆஃப் ஆல் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? உன்னுடைய பாடியில் தூக்கம் அப்படின்னு வரக்கூடியது பிகாஸ் ஆஃப் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம பிரெயினில் சுரக்கிறதுனால. Now when you have a screen time, melatonin release will be delayed. அதனால் you may not get sleep soon. அதனால் பெட்ரூமை விட்டு ப்ரிஃபரபிளி வெளியே வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது இட் கேன் ஃபெசிலிட்டேட். அப்புறம் இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு பி ரியலி அவேர் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் வித்இன் யுவர் செல்ஃப். உனக்குள்ளால என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு உனக்கு தேவை. அப்புறம் எந்த ஆப் வந்து நீ யூஸ் பண்ணணும், எந்த ஆப் வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றிய ஒரு அவேர்னஸ் உனக்கு மிக முக்கியமான ஒன்று. ஓகே, தென் ரீபில்டிங் ரியல் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப். தெர் வாஸ் அ டைம் சொந்த பந்தங்கள், உறவுகள் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காலங்கள் போய், இப்போ உங்கள் பெற்றோர்கள் வா ஃபங்க்ஷன் போகலாம் அப்படின்னா நீ முக்காசி பேர் என்ன சொல்கிறது, பரவாயில்லப்பா நீ போயிட்டு வாப்பா. ஏன்? நாட் பிகாஸ் யூ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நீ வந்து செல்ஃபோனை நோண்டிட்டு இருப்ப, அதுக்காக நீ போக விரும்புறதில்ல. பெட்டர் யூ ரீஎஸ்டாப்ளிஷ் தோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட். தென் prioritize your mental health, because if you have any problem, now we are happy that Arulanandar College has made lot of facilities, lot of efforts for you through mentor program, counseling cell, mental health cell, all those things. So better you make use of those facilities and try to make use of those professionals. Okay, and last of all,
remember, social media is not a villain. Okay? It's a tool. Now the question is, are you consciously using it or the tool is using you? நீ வந்து ஒரு உணர்வு பூர்வமா அந்த செல்போனை எல்லாம் யூஸ் பண்றியா அல்லது செல்போன் உன்னை யூஸ் பண்றதா அப்படின்றத நல்லா நினைச்சு பாரு. So wish you all the best with a digital balanced life. Thank you.